புதுச்சேரி வந்த சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். அதிமுகவினர் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. கார்டிலா குரூஸ் என்ற சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து சுற்றுலா சொகுசு கப்பலை இயக்கி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தபோது இந்த கார்டிலா குரூஸ் சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வர திட்டமிடப்பட்டது. ஆனால் அப்போதைய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த கப்பல் சேவையானது நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தற்பொழுது இந்த சொகுசு கப்பலில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் இறங்கி புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்காக அனுமதி அளித்தது. இந்நிலையில் இன்றைய தினம் விசாகப்பட்டினத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்த சொகுசு கப்பலில் 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் இருந்து சின்ன கப்பல் மூலம் புதுச்சேரி துறைமுகத்திற்கு வந்து இறங்கினர். அவர்களை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து அங்கிருந்து பேருந்து மூலம் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பேருந்து மூலம் அந்த சுற்றுலா பயணிகள் ஏற்றுக்கொண்டு வெளியே வர முயன்றனர். அப்பொழுது துறைமுக வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் மீனவர்கள் துறைமுக நுழைவாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுற்றுலா கப்பல் சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வந்தால் புதுச்சேரி மாநிலம் அதாவது கலாச்சார சீர்கேடு ஏற்படும், இதேபோல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கோரிக்கைகள் வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் துறைமுக வளாகத்தில் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அங்கு இருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து துறைமுகத்தில் காத்திருந்த கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகளுடன் பேருந்து காத்திருந்தது. போராட்டம் கலைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பேருந்தில் இருந்து துறைமுகத்திலிருந்து வெளியே சென்றுள்ளனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் புதுச்சேரிக்கு இந்த சொகுசு கப்பல் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து மீண்டும் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்ல உள்ளது. இந்த சொகுசு கப்பலின் சேவையானது புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சொகுசு கப்பல் வருகையின் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி மேம்படும் என்றும், மேலும் இந்த சொகுசு கப்பல் வருவதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது எனவும் சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.